சரி சொல்லுமா, என்ன முடிவு? ஆமா அண்ணி, விட்டுட்டு போன பொண்ணையே நான் எவ்வளவு நாள் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஃபீல் பண்ணி 6 வருஷம் போனதுதான் மிச்சம். இனிமேல நான் அப்படி இருக்க போறதில்ல. இனி இருக்கிற மிச்ச காலத்துல உங்க கூடயும் என் பேத்தி கூடயும் முழுசா இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நாகலட்சுமி, இது உன் அண்ணனோட வீடு. இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? நீ இங்கே இரு. இந்த வீட்டுல இருக்கிற வேலைங்களை நீயும் உரிமையா பண்ண வேண்டியதானே? மாப்பிள்ள எதுவுமே சொல்லலையா நீ? அத்தை, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் அம்மாவே எல்லாமே சொல்லிட்டாங்களே. நீங்க இங்க இருக்கன்னு சொன்னது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சார் பரவாயில்ல, நான் வெளில வெயிட் பண்றேன். மேடம் சாப்பிட்டு சார். இல்ல வினய், சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எழுந்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உட்காருங்க. இல்ல சார். அட என்ன மாப்பிள்ள நீங்க? இந்த தம்பியே நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லுது. நீங்க போய் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிடுங்கிறீங்க. அத்தை இல்ல பரவாயில்ல. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, குடிங்க. அந்த பக்கமா ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. வினய், வினய், வினய் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏம்மா, சாப்பிட உட்கார்ந்த பிள்ளை இப்படி எழுப்பி விட்டுட்டே என்ன ஆகு? என்ன நீ நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசுறீங்க? அந்த டிரைவர் என்னை விட உங்களுக்கு வசதியா போயிட்டானா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நாகு. இந்த வீட்டுல சாப்பாட்டு விஷயத்த பொறுத்த வரைக்கும் வீட்டுல உள்ளவங்க வேலைக்காரங்கன்னு வித்தியாசமே பாக்கறது இல்ல. அண்ணி, அதெல்லாம் தப்பு. பேதம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம ஒண்ணு எங்க அண்ணன் சத்திரம் நடத்தல. இது வீடு. இங்க யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இல்லனா எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன மித்ரா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எனக்கு பசிக்குது. தட்டை எடுத்து வச்சு பிரியாணியை வெயி. சாப்பிடுங்க எல்லாரும். நல்லா இருக்கு பிரியாணி. இன்னும் கொஞ்சம் வெய் மாப்பிளைக்கு. சாப்பிடுங்க மாப்பிள்ளை. அவங்களுக்கே வைங்க. சரி, எனக்கு வெய்மா, ரொம்ப பசிக்குது. வேற என்னம்மா, எல்லாம் இந்த அத்தை பண்றத பார்த்துதான். புரியுது கார்த்தி. வினய் அவங்க ட்ரீட் பண்ண விதத்தை நீங்களே பாத்தீங்கல்ல. பாவமா வினய், எல்லார் முன்னாடி அவர் இன்சல்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தட்டோட அவர் எழுந்திருக்க வச்சுட்டாங்களே. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. விடு கார்த்தி, உன் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள நீ இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்காக அவங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமாமா? யார்தான் அவங்கள தட்டி கேக்குறது? யார்தான் அவங்க பண்றது தப்புன்னு சொல்றது? இத பாரு கார்த்தி, நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட அளவீடு பணம் மட்டும்தான். அவங்க இப்பதானப்பா வந்திருக்காங்க. பேத்தியோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே அவங்கள இப்படி ஏதாவது சொன்னா தப்பாயிடு கார்த்தி. கொஞ்ச நாள் போகட்டுப்பா. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைப்போம். சரியா? சரிம்மா. இத பாரு, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. சரியா? மித்ரா, மித்ரா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன்.
என்னம்மா கையில பக்கெட்டோட வரீங்க? அது என் துணி 4-5 கிடந்துச்சு, ஊற வச்சிருந்தேன், துவைக்க மறந்தே போயிட்டேன். ஓ, அதான் கொஞ்சம் இதையெல்லாம் துவைச்சு காய போட்டுடுறியாமா? ம். நான் தானியாவுக்கு பால் கொடுத்துட்டு வந்துட்டுமாமா? அத குடுமா, பாலை நான் கொண்டு போய் குடுக்கறேன். குடு. ஆ. ம். மித்ரா, துணிய வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட்டுறாத, நஞ்சு போயிடும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீயே உன் கையால துவைச்சு கொடுத்துடுறியா? சரிங்கம்மா. சரி, இப்பவே துவைச்சிரு. ஏன்னா இத நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். சரிங்கம்மா, நானே கையோட போய் துவைச்சு காய போட்டுட்டு வந்துடுறேம்மா. ஆ. ம். போடி போ. நல்ல ஒரு வேலையும் செய்யாம தின்னுட்டு கொழுத்து போய் கிடக்குற. என் பொண்ணு இருந்து ஆண்டு அனுபவிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா? நீ என் பேத்திய பாத்துக்கிறதுனாலதான் என் மாப்பிள்ள என் பொண்ணோட பிரிவு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்க, நீ எங்க? இருக்குடி இருக்கு, இனிமேதான் இருக்கு உனக்கு கச்சேரி. ஏன் நான் செஞ்சா என்ன? நான் என்ன அரண்மனையில பிறந்து வளர்ந்தவளா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீ ஏன் உன்னையே தாழ்த்திக்கிற? நீ சொன்ன அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுற மித்ரா? இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உடல் உழைப்பு செய்யும் போதுதான் வலி கொடுக்கறதா இருந்துகிட்டே இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டா ரெஸ்ட் தேவைப்படும். தூங்கி எழுந்தா எல்லாமே சரியாயிடுங்க. ஆனா மனசால கஷ்டப்படுறதற்கே அதுதான் ரொம்ப கஷ்டங்க. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் அந்த வலி என்ன நிம்மதியா இருக்க விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால நீங்க எனக்காக வருத்தப்பட வேண்டாம். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உங்க வேலையை போய் பாருங்க. டிரைவர், அங்க ஜவுளி கடை இருக்கு பாரு, அந்த ஓரமா நிப்பாட்டு. சரி, நீ கார்லயே இருப்பா, நான் போய் ஷாப்பிங் முடிச்சிட்டு வரேன். சரிங்க. இந்த கிளவி ரொம்ப பண்ணுது. என்னது இது? இந்த கிளவி உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கு இந்த கிளவி? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அம்மா ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன பிசினஸ் விஷயமா வந்தம்மா. சரி, ஆமா நீங்க என்ன பண்ற? விண்டோக்கு ஸ்கிரீன் வாங்கலான்னு வந்தேன்டா. வாங்கிட்டு வந்தா ஒரு ஆட்டோவையும் காணோம். சரி, நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறியா? மா இல்லம்மா, ஃப்ரெண்டு கூட வந்தேன். மா நீ ஒன்னு பண்ண, ஆட்டோ பிடிச்சு போயிட, அதான் உனக்கு நல்லது. டேய், வீடு பக்கத்துல தானடா இருக்கு, 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடலாம்டா. மாமா சொன்ன புரிஞ்சுக்கோயம்மா. ஃப்ரெண்டு பத்தி உனக்கு தெரியாது, அவன் ஒரு நச பிடிச்சவன். திரும்பி வரமா நான் இல்லைன்னு வச்சுக்கோயேன், பயங்கர கடுப்பாயிடுவான். இந்த கிளம்பி வர வந்துருச்சே, கண்டுபிடிச்சா பெரிய சிக்கலாயிடும். டேய், என்னை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா போயிட்டான்ல?
மித்ரா, எப்பவுமே காலையிலே சமையல் முடிஞ்சிரும். இப்ப என்ன இந்த நேரத்துல சமைச்சிட்டு இருக்க? எல்லாம் தானியாக்காக தாம்மா. நம்ம காலையிலேயே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடுறோம்ல, அது ஆறி போயிடுதான். சாப்பிடவே முடியலன்னு சொல்றா. அதான் நான் சூடா செஞ்சு மத்தியானம் கொண்டு வரேன்னு சொன்னேன். ம், சரிம்மா, நான் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆ, உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா? டீ, காஃபி ஏதாவது? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி, ஆ? எனக்கு வேணும். மித்ரா, ஒரு நல்ல காஃபி போட்டு தரியா? ரொம்ப தலை வலிக்குது. இதோ தரேம்மா. சரி மித்ரா, நீ உன் வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீயும் வாயனாகு. நீங்க போங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். சரி. நல்லா இருக்காம்மா? நல்லா இருந்தா நானே சொல்ல மாட்டேன். ஆமா, உன் பையனும் தானியா படிக்கிற ஸ்கூல்லயா படிக்கிறான்? ஆமாம்மா. ஓ, அது ரொம்ப பெரிய ஸ்கூல் ஆச்சே. அங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு நீ பணம் வச்சிருக்கியா? அது கார்த்திக் சார் தாம்மா பணம் கட்டி அங்க படிக்க வைக்கிறாரு. ஓ, அது என்ன, 2 டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கிற? புரியலம்மா. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. இல்லம்மா, இத்தனை நாளா காந்திமதி அம்மா தான். ஏமா, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்மளுக்கு தெரிய வேண்டாம் நாம எங்க இருக்கோன்னு. இது என் பேத்திக்கு. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா அப்புறம் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. வேலைக்காரி பையன் வேலைக்கார மாதிரி தான் வளரணும், புரிஞ்சுச்சா? அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? எதுக்கு காரை நிறுத்துனீங்க? என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. ஒண்ணும் இல்ல, கார் எடுங்க. இல்ல மித்ரா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். போதும் சாமி, போதும். உங்க உதவி போதும். நீங்க இதுவரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாம் போதும். உங்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கார் எடுங்க, போதும். அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும்.
ஏதாச்சும் நல்ல ஹோட்டலா இருந்தா பார்த்து நிறுத்துங்க. ஹோட்டலா? எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ். மித்ரா, இந்த ஹோட்டல் ஓகேவா? ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு, லேட் பண்ணாதீங்க. என்ன மித்ரா நீ? முதல்ல நீ காசு எடுத்து உள்ள வை. நீ வாங்கிட்டு வான்னு சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேன். இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ, ரொம்ப அட்வான்டேஜ்ல எடுத்துக்க வேண்டாம். இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க, அது போதும். என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லாம மறைக்கிறா. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மம்மி, சாப்பிடலாம் மம்மி. எனக்கு இது உனக்கு இல்லப்பா, தானியாவுக்கு. சரிம்மா, எனக்கு பசிக்கும்ல. இரு, எடுத்து தரேன். மம்மி, என்ன மம்மி இது? வெஜிடபிள் பிரியாணி விக்ரம். இந்தா, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. தானியாக்கு மட்டும் கூட்டு பொரியல்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா மம்மி? இல்ல விக்ரம், சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதான் அம்மா உனக்கு இன்னைக்கு கடையில வாங்கிட்டு வந்தேன். அம்மா, எனக்கு அந்த சாப்பாடு தாம்மா வேணும். மம்மி, நாங்க வேணும்னா இந்த 2 சாப்பாட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ஐ ஜாலியே. விக்ரம், நீ ஒண்ணு தானியா மாதிரி இல்ல. உன் மம்மி தானியா வீட்ல வேலை பாக்குற ஒரு சாதாரண சர்வன்ட் தான். நீயும் தானியாவும் ஒண்ணு இல்ல. அவ பண்றதெல்லாம் நீயும் பண்ணணும்னு நினைக்க கூடாது, சரியா? உனக்கு இந்த சாப்பாடு தான் புடி. என்ன பாக்குற? சாப்பிடு முதல்ல. தன்யா சாப்பிடு. சரி மம்மி. டேய், என்னடா இது? டேய், நான் ஒரு கட்டி அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாதி பாட்டில் அடிச்சு முடிச்சுட்டேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிறேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய், சொல்றா. வா சோப்ல மாப்பிள, மணி இப்போ 10க்கு மேலே ஆச்சு. நீ புலம்ப ஆரம்பிச்சு எப்படி 2 மணி நேரத்துக்கு புலம்புவ. இப்போ ஆரம்பிச்சதா 12 மணிக்காவது போய் தூங்க முடியும். கமான், ஸ்டார்ட் பண்ணு. யோ, உனக்குலாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல்ல? என் கஷ்டம், என் பெயின் உனக்கெல்லாம் காமெடியாக போச்சுல? ஐயோ மாப்பிள, அப்படியெல்லாம் இல்லை. தமாசெல்லாம் பண்ணல மாப்பிள. உனக்கு தெரியாதா, உன் மாமாவா இப்படி தான் சில சமயம் விவஸ்தையெல்லாம் பேசணுன்னு ஏதோ போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. ஆமாயா, நீ தமாஷ் பண்ணுற அளவுக்குலாம் என் லைஃப் கேவலமாக தான் போயிட்டுருக்கு. யோ, நானே மனசு வெறுத்து போய் ஏதோ அதை வாங்கிட்டு வந்தா என்கிட்ட குடிச்சிட்டு நீ என்னையே வெறுப்பேத்துறல்ல? இருக்கட்டும்யா, இருக்கட்டும். என் பிரச்சனைலாம் நானே பார்த்துக்கிறேன். ஓ யோ, நான் உன்கிட்ட இங்கே அவமானப்படுறேன். என் புள்ள என்னடனா அந்த வீட்டில் அவமானப்படுறாங்க. இந்த வீட்டு ராஜா என் புள்ள விக்ரம். ஆமாம் மாப்பிள. பிரின்ஸ் இளவரசன். அவதிக்கா போய் இன்னொருத்த வீட்டில் வேலைக்காரி மகனா வளரணும்.
ஐயோ அவன் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூன்ல பிறக்க விட்டேன் மாம்ச. ஏய் சார், என் பொண்டாடி மித்ரா பண்ண தப்பு இல்ல இல்ல, நான் பண்ண தப்பால யாரோ ஒருத்தன் வீட்டுல என் புள்ள அவமானப்பட. ஏய் நீ சொல்லியா நான் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்? சொல்லியா அவன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சொல்றது தலையும் புரியல காலம் புரியல. எதுவா இருந்தாலும் விவரமா சொல்லு. ஏதோ அவமானங்கிற, அப்ப நீ சொல்றதை வச்சு பார்த்தா விக்ரம யாரோ அவமானப்படுத்திருக்காங்க அதானே? என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லிட்டேன்னா சீக்கிரம் போய் படுத்து தூங்கிடலாம். சொல்லு. யோ நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீ இன்னுமே காமெடி தான் பண்ணிட்டு இருக்கியா? அடிச்சு போயா, இதெல்லாம் எனக்கு கவலை இல்லையா? என் பையனை அவமானப்படுத்திட்டாங்க, என்னால தாங்க முடியல மாம்ச. என்ன இருந்தா மாப்பிள்ள தாங்க முடியல. மாப்பிள்ள இதை பாரு, எதுவா இருந்தாலும் விவரமா சொல்றா, அப்பதான்டா நான் ஏதாவது சொல்ல முடியும். மாம்ச, இன்னைக்கு நானும் மித்ராவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போனோம்யா. தானே அவங்க மட்டும் வீடு சாப்பிடுவோம் சார். என்னாச்சு? மித்ரமா பண்ணதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. மித்ராமா பண்ணத நினைச்சா என்ன பண்ணாங்க? மித்ராமா எப்பவும் நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லஞ்ச் கட்டி கொடுப்பாங்கல்ல, ஆமா, அது ஆறி போயிடுதுன்னு சொன்னேன். அதான் அவங்க மதியம் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி சமைச்சு கொண்டு வரலையா? அதெல்லாம் கொண்டு வந்தாங்க டாடி, ஆனா எனக்கு மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. விக்ரமுக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹோட்டல்லையா? ஏ அதான் எனக்கும் தெரியல டாடி. அது மட்டும் இல்லாம விக்ரம், நீ ஒரு வேலைக்காரியோட பையன், அத மறந்துடாத. தானியாவுக்கு ஈக்குவலா நீயும் சாப்பிடாத அப்படின்னு அவங்க சொல்றாங்கப்பா. எனக்கும் கஷ்டமாயிடுச்சுப்பா. ஏன்னா எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரி தான் லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் மித்ராமா அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது டாடி. ஆனா விக்ரம் ரொம்ப பாவம், அதனாலதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாடி. நீங்களும் அந்த மாதிரி சொல்வீங்களா டாடி? ஐயோ சே, டாடி போய் அப்படிலாம் சொல்லுவேனா? உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விக்ரமையும் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் நீ படிக்கிற ஸ்கூல்லயே விக்ரமையும் சேர்த்து விட்டேன். பின்ன ஏன் டாடி மித்ரமா அப்படியெல்லாம் பண்ணாங்க? விக்ரம் அவங்க அம்மா பேச்சு கேட்காம ஏதாவது குறும்பு பண்ணிருப்பான், அதனாலதான் அவங்க ஏதாவது பனிஷ் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி லஞ்ச் கொண்டு வருவாங்க. சரியா? நிஜமாவா சொல்றீங்க டாடி? ஆமாடா. மித்ரமா இன்னைக்கு விக்ரம திட்டின மாதிரி நாளைக்கு திட்ட மாட்டாங்கல்ல? சே, கண்டிப்பா அவங்க திட்ட மாட்டாங்க. அதுக்கு அப்பா கேரண்டி. சரியா? இப்ப ஓகேவா? ஸ்மைல். செல்லம். சரி, இப்ப அப்பா மடியில படுத்து தூங்குறியா? படுத்துக்கோ, அப்பா மடியில படுத்துக்கோ. இதனால அவங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி எல்லாம் குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க, அது அவங்க வளர்ச்சியை பாதிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரமும் தானியாவும் ஒண்ணுதான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வசதி வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்குங்க. நான் வரேன். என்னது, விக்ரமும் தானியாவும் ஒன்னா? ரொம்ப தப்பாச்சே. மாப்பிள்ளை மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. இவ ஆட்டம் போட மாப்பிள்ளையே நல்ல மேடை போட்டு தராரு. முதல்ல இதுக்கு வேட்டு வைக்கணும். மாப்பிள்ளை வாயாலேயே அந்த பையன் வேலைக்காரியோட பையன்தான்னு சொல்ல வைக்கணும். அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும். மித்ரமாவ நான் இப்ப அம்மான்னு சொல்றேனா? அதுக்கு இவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கத்துறாங்க.
அத்தை இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன மாப்பிள்ளை இத போய் சின்ன விஷயம்னு சொல்றீங்க? என் பேத்தி ஒருத்திய வேலைக்காரின்னு இல்லாம அம்மான்னு சொல்றா. அது என்னன்னு நீங்க யாரும் கேட்காம என்ன போன்னு சொல்றீங்களா? அத்தை இவங்கள அம்மான்னு சொன்னதுல இப்ப என்ன தப்பு? தப்புதான் மாப்பிள்ளை. என் பேத்திய 10 மாசம் சுமந்து பெத்தவ ஏன் பொண்ணு. அவ உசுரோட இருக்கும்போது இவ எப்படி இன்னொருத்தி அம்மான்னு கூப்பிடலாம்? அதான் உங்க பொண்ணு இவ பிறந்த 6 மாசத்துல வேணான்னு சொல்லிட்டு போயாச்சுல, அப்புறம் எப்படி அவங்கள அம்மான்னு கூப்பிடுவா? 6 வருஷமா வளர்த்தவங்களதான் அம்மான்னு கூப்பிடுவா. மாப்பிள்ள, நீங்களே இப்படி சொல்லலாமா? அதனாலதான் இவெல்லாம் இப்படி ஓவரா ஆட்டம் போடுறா. இவ மேலலாம் ஒரு குத்தமும் இல்ல, எல்லாம் உங்களை சொல்லணும். யார எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? தானியா, இனிமே இவள நீ அம்மான்னு கூப்பிட கூடாது, சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். தானியா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இவள நீ இனிமே சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். முடியாது, நான் இவங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் நம்மளை பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது? எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் சோஃபாவில் உக்காந்ததுக்கு நீ அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, தரையில தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க மம்மி. ஏன்னு கேட்டதுக்கு இது உங்கள் வீடு இல்லை, ஏதோ உங்கள் அப்பா கட்டின வீடு மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க மம்மி. என் அப்பா வீட்டில் தான் சோஃபாவில் உட்கார முடியுமா? சொல்லு மம்மி, நான் என் அப்பா வீட்டில் தான் உரிமையாக இருக்க முடியுமா? நீ இப்பயாவது சொல்லு, என் அப்பா யாரு? யோசிக்காதீங்க, சொல்லுங்க மம்மி. நீ சொன்னா நான் அங்கே போய் உரிமையாக இருப்பேன்ல, அது என் வீடு தானே. நான் எங்கள் அப்பா வீட்டில் யாரும் சோஃபாவில் உட்காந்துருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. அழாதீங்க மம்மி, இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? விக்ரம், அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இப்ப நாம அங்க போக முடியாது விக்ரம். பரவாயில்ல மம்மி, தூரமா இருந்தாலும் நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம். நம்ம யார்கிட்டயும் திட்டு வாங்காம இருக்கலாம்ல. விக்ரம், இப்ப நாம இருக்கிற நிலைமையில எங்கேயுமே போக முடியாது. யாரு என்ன சொன்னாலும் அது தாங்கிக்கிட்ட இந்த வீட்ல தான் இருந்து காலத்தை கழிக்கணும். புரிஞ்சுக்கோ விக்ரம். ஏன் மம்மி இங்கே இருக்கணும்? எனக்கு அப்பா இருக்காங்கல்ல, எதுக்கு இங்கே இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போவோம். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். மம்மி ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு விக்ரம், அம்மாவுக்கு எதை எப்ப செய்யணும்னு நல்லா தெரியும். நம்மள பிடிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ அத காதுல வாங்கிக்கிட்டு வாங்காத மாதிரி போயிடணும். படிக்கிறதுல மட்டும்தான் நீ இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.
மட்டும் யூனிஃபார்ம் போட்டு வரீங்களா? அங்கிள் நான் போடக்கூடாதா என்ன? சரி, அங்கிளுக்கு யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லாவே இல்ல அங்கிள். நீங்க யூனிஃபார்ம் இல்லனாதான் அழகா இருப்பீங்க. என்னங்க விக்ரம், தானியா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, உண்மையா? ஆமா அங்கிள், எனக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கவே இல்ல. உங்க ரெண்டு பேரையும் நம்ப முடியாது. நான் மித்ரா மேடம் கிட்ட கேட்டுக்கிறேன். மித்ரா, இந்த யூனிஃபார்ம் எனக்கு எப்படி இருக்கு? சாரி, இந்த யூனிஃபார்ம் அந்த அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு உங்களை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன். பரவாயில்ல மித்ரா, நீ திட்டுறதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? ஆனா ஒண்ணு, நான் உன்னை கவனிச்சுட்டு வர்றதுல உனக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சரி சரி, முறைக்காதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து சீக்கிரமா வண்டியில இருங்க. போலாம் போலாம் போங்க. டேய் 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 டேய், இருடா, இரு இரு. எங்கடா போற? என்னவோ உங்க அப்பா வீட்டு கார் மாதிரி அப்படியே ஏற போற? பெட்ரோல் விக்கிற விலைக்கு நீ கார்ல தான் ஸ்கூலுக்கு போணுமா? நீ நடந்தே போடா. விக்ரம், இத பாரு, நீ எல்லாம் காரை தொடுறதே பெரிய விஷயம். இதுல என் பேத்திக்கு சரிக்கு சமமா சொகுசு கார்ல போய் இறங்கணும்னு நினைக்கிறியா? புத்தி கெட்டு போய் நம்ம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நம்ம பையன் கஷ்டப்படுறானே. தானியா குட்டி, என் கண்ணு இல்ல, வா பாட்டு கிட்ட ஓடி வா வா. தானியா குட்டிமா, உனக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? நீங்க வந்ததுல இருந்து பேடா நிறைய பேசி பேடா ட்ரீட் பண்றீங்க. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல பாட்டி. ஐயோ தானியா செல்லம், இத பாரு, இவங்க எல்லாருமே சர்வன்ஸ். இவங்களை எல்லாம் நாம அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். இத பாரு, இல்லன்னு வெச்சுக்கோயே, அப்படியே நம்ம தலை மேல ஏறி உட்காந்துப்பாங்க. என் தங்கம், உன்கிட்ட பாட்டி பாசமா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் என்ன நீ பேட் பாட்டின்னு சொல்ற? குட் பாட்டினா எல்லார் மேலயும் பாசமா இருக்கணும். காந்திமதி பாட்டி மாதிரிதான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மேல மட்டும் பாசமா இருந்தீங்கன்னா அது எப்படி குட் ஆகும்? இல்ல தானியா கண்ணு, நீ குட்டியா இருக்கல, அதான் பாட்டி பண்ற எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, இப்போ நீ நாம எல்லாரும் ரிலேஷன்ஸ், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா அதுங்க ரெண்டும் அப்படியா சொல்லு? அதுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் நாம வைக்கணும். பாட்டி உன் நல்லதுக்கு தான் கண்ணு சொல்றேன். இத பாரு, அவங்க கூட எல்லாம் நீ சேரவே சேராத. பொண்ணையும் சேர்த்து அவங்க கெடுத்துருவாங்க. திரும்ப திரும்ப பேடா பேசாதீங்க பாட்டி. விக்ரமனுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். உங்களுக்கு 2 days முன்னாடில இருந்து தான் தெரியும். அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இத பாரு, எப்போ உனக்கு அவனை தெரிஞ்சாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க. அப்பம் பேரு தெரியாதவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது தானியா. டிரைவர், என்னப்பா வண்டியை இப்படி நிப்பாட்டுற? என்னன்னு தெரியல மேடம், நானா நிறுத்தல, அதுவா நின்றுச்சு. ஐயோ, இப்படி விழ வச்சுட்டானே. ஐயோ, ரத்தம். ஐயோ ஐயோ, மூக்குல ரத்தம் வருதே. மேடம் மேடம், கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். மேடம், இப்போ வீட்டுக்கு போலாங்களா இல்ல ஹாஸ்பிடல் போலாங்களா? டேய், பிளான் பண்ணி என்ன கீழே தள்ள வச்சிட்டல, மாட்டாமியா போவ என்கிட்ட? ஐயோ, அண்ணி, இவனை எதுக்காக வேலைக்கு வச்சீங்க? நாசமா போவான்.
ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவனை நம்பி நம்ம காரையும் கொடுத்து என் பேத்தியையும் அனுப்பி வைக்கிறீங்க. அத்தை விடுங்க அத்தை, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்களே. எது மாப்பிள்ள? இது ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் வேணும்னே தான் நான் கீழே விழணும்னு இப்படி பண்ணிருக்கான். வேணும்னே தள்ளி விட்டான் அண்ணி. இவனும் இவன் கார் ஓட்டுறதும் மூஞ்சும் மோகரையும். அட விடு நாகு, யாருக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு. கரெக்ட். ஏய் என்னடி? என்ன கரெக்ட்? அது பாட்டி பெரியவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்ட். அதுதான் சொன்னேன். அண்ணி நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இவன் நமக்கு வேண்டாம் அண்ணி. நீங்க பேசாம வேற ஒரு நல்ல டிரைவரை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. நாகு அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். வா நீ ரெஸ்ட் எடு. வா 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 வலிக்குது. போங்க அத்தை, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. வா. நல்லா பாக்குறேன் பாரு, என் மூக்க உடைச்சிட்டு. நீ முதல்ல rest எடு, வா. ரொம்ப வலிக்குது. சார் நான் வேணும்லாம் பண்ணல சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கீழே விழுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். இட்ஸ் ஓகே வினய், ஐ நோ யாரும் இதெல்லாம் வேணும்னே செய்ய மாட்டாங்க. கரெக்ட் தானே? அத்தை ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஓகே சார். அங்கிள் நீங்க ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க. காலையில அந்த பாட்டி எனக்கு கீழே தள்ளி விட்டாங்கல்ல, அதான் காடு ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு. ஏய் என்ன விக்ரம் பேசுற நீ? இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு உன்கிட்ட மம்மி சொல்லிருக்கேன்ல. விடுங்க, சின்ன பையன் தானே. நீங்க முதல்ல கிளம்புங்க. விக்ரம் வா, ட்ரெஸ் மாத்திக்கலாம் வா. பாய் அங்கிள். பாய் Bye. பாய் விக்ரம். பாய் தானியா. மாப்பிள டேய் மாப்பிள, டேய் மாப்பிள. ஏய் யோ, ஏன் சும்மா கத்திட்டு இருக்க? நான் அது கத்துறேனா? கூப்பிட்டா திரும்ப மாட்டேன். கூப்பிட்டேன் மாப்பிள, நீ திரும்பல, அதனால தான் கத்துறேன். நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நான் என்ன யோசிச்சேன்னு உங்ககிட்ட சொல்லுமா? என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்லுவேன், என்கிட்ட தான் சொல்லணும். சொல்லு. ஏன் மாம் சார், இந்நேரம் விக்ரம் தூங்கியிருப்பான்ல? விக்ரம் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிருப்பாங்க. மாம் சார், நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தினமும் கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வச்சு எனக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே போய் தூங்குவாரு. ஆனா என் நிலைமையை பார்த்தியா? என் பையன் எங்கேயோ, நான் எங்கேயோ. மாம் சார், என் பையன் எப்ப என்கிட்ட மார்பிளையும் தோல்லையும் கை போட்டு தூங்குவானு ரொம்ப ஏக்கமா இருக்கியா? என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கேன் மாம் சார். என் பையன் பிறந்து தவழ்ந்து நடந்து முதல் தடவை பேசின எதையுமே நான் பார்க்கல. எப்பயோ பண்ண ஒரு முட்டாள்தனத்துக்காக அதுக்கு தண்டனையா நான் ஆயுஸ்க்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்யா. டே மாப்பிள, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா எதையும் யோசிச்சு புலம்பிக்கிட்டு. உனக்கு பையன் ஞாபகம் வந்துருச்சு, நான் அதான் இப்படி பேசுகிறேன். இப்போ என்ன ஒரு ஃபோனை போட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கு, மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். யோ நீ வேற கம்முன்னு இருக்கியா? அதுக்கப்புறம் மித்ரா என்ன கத்துவா. எதுக்கியா வம்பு? ஏதோ இப்பதான் என் கண்ணால அவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கும் நீ ஆப் வைக்கலான்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லடா மாப்பிள. ஏய் யோ மாம்சு, மித்ரா தான் கால் பண்றா. மித்ரா தானே கால் பண்றா? ஏய். நம்ம சீஃப் மினிஸ்டர் கால் பண்ண மாதிரி பாத்துறா. அட. எடுத்து பேசுடா. மித்ராயா கால் பண்றாயா? அதான்டா நானும் சொல்றேன், எடுத்து பேசுடா.
ஐயோ, நான் கோவத்துல இருக்க போறேன். போன இங்க ஏய், ஏய். இந்த ஆ, ஹலோ மித்ரா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மித்ரா, என்னாச்சு? வர வர உங்களுக்கு ரொம்ப அலம்பல் தான். இவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அம்மா, நான் கிளம்புறேன். ஆ, மித்ரா, இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. தானியா கூட வீட்ல தான் இருக்கா. விக்ரம கூட்டிட்டு பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? அதான் சார், இவன் என்கிட்ட சொல்லாமலேயே டிராயிங் காம்படிஷனுக்கு நேம் கொடுத்து வச்சிருக்கான். ஓ, இன்னைக்கு காலையில தான் சொன்னான். அதான் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். மித்ரா, இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்மா. விக்ரம், வெரி குட், ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ பாட்டி. ஏன் தன்யா, நீ போட்டியில கலந்துக்கலையா? பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கும் டிராயிங் காம்படிஷனுக்கும் ரொம்ப தூரம். நமக்கெல்லாம் சிங்கிங் தான் வரும். ம், ஆனா விக்ரம் சூப்பரா டிராயிங் பண்ணுவான். நீங்க வேணா பாருங்க, அவன் தான் ஜெயிப்பான். ஏ தானியா, நீயா பேசுற? எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. அப்புறம் என்ன மித்ரா, விக்ரம கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடலாம். அதான் சார் பிரச்சனையே. காம்படிஷன் இவன் ஸ்கூல்ல நடக்கல, ஓ, அப்புறம் பொள்ளாச்சியில நடக்குது சார். போக வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். வர வர இவன் ஆட்டம் ஜாஸ்தியாயி போயிடுச்சு சார். அட, பொள்ளாச்சி போறது என்ன பெரிய விஷயமா? நம்ம கார்லயே போயிட்டு வாங்க. இல்ல சார், நாங்க பஸ்லயே போயிட்டு வந்துடுறோம். பஸ்லயா? என்ன விளையாடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. தேனு, இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐ, கார்ல போக போறோம், அதுவும் வினய் அங்கிள் கூட. ஜாலி ஜாலி ஜாலி. விக்ரம், சூப்பரா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நல்லா டிரா பண்ணு. ஆமா. சார். வினய், ஒரு சின்ன ஹெல்ப். ம். விக்ரமுக்கு பொள்ளாச்சியில டிராயிங் காம்படிஷன் இருக்கா. நீங்க மித்ராவையும் விக்ரமையும் பொள்ளாச்சி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? சரிங்க சார். அங்கிள், ஏய், வாங்க. வாங்க அங்கிள், போலாம். டைம் ஆயிடுச்சு. போலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை. பார்த்து போயிட்டு வாங்க. பை பை. சார், ஆர்டர் ப்ளீஸ் சார். எனக்கு ஒரு காஃபி. ஓகே மேடம். சார், உங்களுக்கு? எனக்கு ஒரு பர்கர். பர்கர். ஐ, சேம் பிஞ்ச். அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே டேஸ்ட் இல்ல? அப்பா இல்ல, அங்கிள். ஓ, சாரி மேடம். சாரி சார். அப்புறம் எனக்கு ஒரு பாதாம் மில்க். எனக்கும் ஒரு பாதாம். 5 minutes சார். ஏய் மச்சி, இந்த சிக்கனை பாத்தியா? சிக்கன் சிக்கன் இருக்கு, கொஞ்சம் ஓல்டா இருக்கே. அதனால என்ன மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டுடா. நான் ஆன்டி ஹீரோன்னு உனக்கு தெரியாதானே? வினய், வேண்டாம். டேய், என்னடா முறைக்கிற? நீ அவளுக்கு டிரைவர் தானே? உனக்கு என்னப்பா, நல்ல காஸ்ட்லி காரை தான் ஓட்டுற. ஆனா எங்களை பாரு, ஓட்ட வண்டி காலங்கடை வண்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு
உனக்கு ஒன்ன மாதிரி காஸ்ட் கார்லாம் ஓட்டணும்னு ஆசை இருக்கா தானே? சார் உங்க ஆர்டர் சார். நோ மென்ஷன் சார். சார் சாப்பிட்டாச்சுன்னா கிளம்புங்க சார். எதுக்கு சார் கஸ்டமர் கிட்ட எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, நாங்க எங்கேயா சாப்பிடுறோம்? அதோ அந்த டிரைவர் தான் நல்லா சாப்பிடுறான். நல்லா குடுத்து வச்ச ஆளியா? சார் கிளம்புங்க சார். சரி கூட ஓ. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வினி. என்ன மித்ரா? இந்த யூனிஃபார்ம் தவிர வேற ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஏன் கேக்குற? முதல்ல இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டு வாங்க. ஏன் மாத்த சொல்ற? இந்த யூனிஃபார்ம் நல்லா தானே இருக்கு. ஹலோ, சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. ஓ, பாத்துட்டாளா? யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? சண்டை அடிதடின்னு போலீஸ் கேஸ் வரைக்கும் போகணுங்கிறீங்களா? அது எப்படி மித்ரா? உன்னை ஒருத்தன் தப்பா பேசுவான், என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆமா, சும்மா தான் இருக்கணும். நீங்க யார் எனக்காக பேச? என்ன மித்ரா, உன்னை ஒருத்தன் தப்பா பேசிட்டு இருக்கான். உன் கூட வந்த ஒரு டிரைவராவா கூட நான் கேட்க கூடாது? இது தேவையில்லாத பேச்சு. மாத்த சொன்னா மாத்துங்க. இங்க பாரு மித்ரா, உனக்கு நான் டிரைவராவோ இல்ல வேற யாராவோ இருந்துட்டு போறேன். அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட வைஃப் தான். விக்ரம் என்னோட பையன். இந்த உலகத்துல நீங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மித்ரா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கும்போது ஒன்னையோ இல்ல விக்ரம யாராவது தப்பா பேசினா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் உயிரே போனாலும் சரி, அவங்கள 2ல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இங்க பாரு மித்ரா, அதுக்காக நீ ஒண்ணு மாற வேண்டாம். என்ன நீ மன்னிக்கவும் வேண்டாம். நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி உன் விருப்பம் போலவே இருந்துக்கோ. அதே மாதிரி என் விருப்பம் போல இருக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. உன்னையோ இல்ல விக்ரமையோ நினைக்காதன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? இது வேற, நீ சொன்ன மாதிரி இந்த போலீஸ்க்கு பயந்தோ இல்ல வேற யாருக்கோ பயந்தாலாம் இந்த யூனிஃபார்ம் நான் மாத்த போல. நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாத்த போறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் ரெஸ்ட் ரூம்ல மாத்திட்டு வந்துடுறேன். வேர்க்கடலை, சூடான வேர்க்கடலை. அண்ணா 2 கடலை கொடுங்க. தரேன் சார். இன்னொன்னு கொடுங்க. இந்தாங்க சார். வேர்க்கடலை, வேர்க்கடலை, சூடான வேர்க்கடலை, வேர்க்கடலை, வேர்க்கடலை. மித்ரா, வேர்க்கடலை எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அட புடி மித்ரா, எவ்வளவு நேரம் தான் அந்த ஸ்கூல் கேட்டே பார்த்துட்டு இருப்பேன். வேண்டான்னு சொன்னா கேளுங்களேன், எனக்கு பசிக்கல. நம்ம வர வழியில சாப்பிட்டோம்ல. ஹலோ, இதெல்லாம் பசிக்கு சாப்பிடுறது இல்ல. அப்படியே ரோட்டை பார்த்துட்டு கேட்டை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் நிக்க போற? எதுவும் பேசாம ஓரமா தான் போய் நிக்கிற.
எனக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா? இந்த புடி. அட புடிங்கிற. காலையில கூட நாங்க தான் சாப்பிட்டோம். நீ எதுவும் சாப்பிடவே இல்லை, வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்ச. இந்த மித்ரா, அட புடிங்கிற. சாப்பிடு. மித்ரா சாப்பிடு மித்ரா. அட சாப்பிடு. என்ன மித்ரா, வேர்க்கலையை தோல் உரிக்காம சாப்பிட்டு இருக்க? அட நம்பியார் மாதிரி கை நிறைய எடுத்து நல்லா கசக்கி ஊதி சாப்பிடு. இங்க பார், இப்படி கடலை எடுத்து நல்லா உருட்டி கசக்கி தோலெல்லாம் ஊதிட்டு அப்படி சாப்பிடணும். என்னமோ வேர்க்கலையே பார்க்காத மாதிரி சீன் போடுற. டேய், நீ தஞ்சாவூர் பொண்ணு தானே? ஐயோ சாரிங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மித்ரா, தூசி தானே, சரியா போயிடும். பை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பள்ளியில் நடைபெற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்க வந்திருக்கும் நமது முன்னாள் மாவட்ட நீதிபதி நிதியரசர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசினை வென்ற வீரன் சின்னமலை பள்ளியின் மித்துலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கை தட்டுப்பா. இன்னும் 2 பிரைஸ் இருக்குல்ல. கண்டிப்பா அடுத்த பிரைஸ் உனக்கு தான். சரியா? நம்பிக்கையா இரு விக்ரம். கை தட்டு, கை தட்டு. கமான் கமான். ஓவிய போட்டியின் 2ஆம் பரிசு அறிவு சுடர் பள்ளி மாணவன் ரித்விக்கை மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம், கவலையே படாத. கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். இங்க பாரு விக்ரம், நம்ம தோத்தா கூட ஜெயிச்சவங்களுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணும். அதுதான் நல்ல பழக்கம். சரியா? கை தட்டு. முதலாம் பரிசு நம் பள்ளியின் மாணவி அஸ்விதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விக்ரம், சாரிடா, விடு. விக்ரம், வாங்க அங்கிள். ஆ, அங்கிள் வாங்க. இல்ல மம்மி நீங்களும் வாங்க மம்மி. வாங்க அங்கிள். விக்ரம் வா போலாம், வா போலாம். இல்ல மம்மி, அங்கிளும் கூட வரட்டும், அப்பதான் நான் வருவேன். அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். இல்ல விக்ரம், அங்கிள் நீ அம்மாவோட போ. நான் இங்க இருந்தே உனக்கு கை தட்டுறேன். வாங்க அங்கிள். விக்ரம்,
சீக்கிரம் வாங்க. வாட் மாப்ள, பயங்கர டயர்டா இருக்க? ஹெவி ஒர்க்கா இன்னைக்கு? தெரியல மாம்ச, ஒரு மாதிரி இனிப்பும் கசப்பும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இனிப்பும் கசப்பும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரியா? ரொம்ப கேவலமா இருக்கல மாப்ள. சரி முறைக்காத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. மாம்ஸ், இன்னைக்கு நான், மித்ரா, என் பையன் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய லாங் டிரைவ் போனோம். அப்படியே கனவு மாதிரி இருந்துச்சு. சூப்பர் மாப்ள. வர வர உன்னோட மித்ரா லவ் ரெக்கவரி மிஷன்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்ட போகுது மாப்ள. கிரேட். இன்னைக்கு விக்ரம் ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. அவனுக்கு அப்பான்னு நினைச்சா என் முகம் தான் தோணுச்சா மாம்ச. என்ன அப்படியே வரைச்சு வச்சிருக்காயா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா மாம்ச? இதுக்குதான் மாம்ச நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என் பையன் அப்பான்னு ஏன் படத்தை வரைஞ்சிருக்காயா? அதுக்கு நான், மித்ரா, விக்ரம் 3 பேர் சேர்ந்து போய் பரிசு வாங்கினோம். அப்படி இருந்துச்சு மாம்ச. ஏன் மாப்ள, நீ சொன்ன இந்த டிராவலிங்ல எங்க பார்த்தாலும் ஸ்வீட் ஸ்டால் தானே தெரியுது. கசப்பான ஐட்டம் விற்கிற கடை எங்கேயும் தெரியலையே. எல்லாமே சரிதான்யா. ஆனா விக்ரம் என்கிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆகுறது மித்ராக்கு கொஞ்சம் பிடிக்கலையா? எங்க நான் அவகிட்ட இருந்து விக்ரம் பிரிச்சுடுவோன்னு மித்ரா பயப்படுறாயா? விக்ரமா? ஐயோ உங்க அம்மாடா மாட்டிக்கிட்டோம்டா டே. யார் அந்த விக்ரம்? அது விக்ரம். என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்காத. ஐயோ, அன்னைக்கு அப்படிதான் நடு ராத்திரியில விக்ரம பார்க்க போறேன்னு கிளம்பிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடானா எமோஷன் கரெக்டா அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அதாக்கா அன்னைக்கே நான் சொன்னேன்டா படத்துக்கு போ. டேய், மறுபடியும் விக்ரம் படம்னு என்கிட்ட கதை சொல்லாத. அதெல்லாம் இப்போ G5லே வந்துருச்சு. உண்மையை சொல்லு, யார் விக்ரம்? அதெல்லாம் பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வேலை பாக்குற கம்பெனியோட ஓனரோட பொண்ணுமா. ஓ, ஆனா அன்னைக்கு ஓனர் பையன் உன்னோட ஜாகிங் ஃப்ரெண்ட்னு சொன்னியே. ஆமால, அப்படியா சொன்ன? அது அந்த ஜாகிங் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி இது. ஐயோ, தங்கச்சிக்கு எப்பரா விக்ரம்னு பேர் வைப்பாங்க? ஏ வினய், போய் சொல்றியா? ஐயோ மா, ஐயோ நான் பொய்லாம் சொல்லமா. இது செல்ல பேரு. ஏ யோ மாம்ஸ், இது எப்படி அவன் கையில மாட்டிச்சு? என் கையில மட்டும் இல்ல, உங்க அம்மா கையிலயே மாட்டிருச்சு. அம்மா கையிலயா?
யூ என்னையா சொல்ற? அம்மா பார்த்துட்டாங்களா? நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். டேய் என்னடா இது? டிரைவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இந்த டிரைவர் வேலையை பார்க்கணுமாடா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மாம்ஸ், நான் உனக்கு ஏற்கனவே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன். நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. என்ன வேலை செய்யறோங்கிறத விட நான் மித்ரா கூடயும் என் பையன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது தாயா நான் பெருசா நினைக்கிறேன். இதுக்காகலாம் அதை மிஸ் பண்ண மாட்டேயா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஏதோ ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறவங்க ஏதோ வண்டி ஓனர் தான் காரை ஓட்டிகிட்டு இருக்கிறதா நினைப்பாங்க. இந்த டிரைவர் ட்ரெஸ்ஸில் உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா பாவம் உங்கள் மனசு என்ன பாடுபடும். சொன்னா கேள்றதெல்லாம் வேணாண்டா. யோ ஆமா, நீ ஏன் இப்போ ஓவரா புளிஞ்சுக்கிட்டே இருக்க? அப்போ டிரைவர் வேலை பார்க்கறது கேவலமா நினைக்கிறியா? டேய் விதண்டா அதை பேசாதடா. சும்மா எதையோ சொல்லிட்டு டிரைவர் வேலை பார்க்குறேன்னு தைரியம் இருந்தால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிற பார்க்கலாம். என்னைக்காவது உங்கள் அப்பா அம்மா இந்த குளத்தில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுடா. மாப்பிள்ள நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குடா. சொன்னா கேள்ற வேணாண்டா. யோ அதெல்லாம் அம்மா கண்ணில் படாம நான் பார்த்துக்கிறேன். நீ ஓவரா ஃபீல் பண்ணி உடம்ப கெடுத்துக்காத. வயசாகுதுல. பாய். சூப்பரா பண்ற. ஏனே சூப்பர். விக்ரம் பாத்தியா டான்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ உன்னால எப்படி டிராயிங் பண்ண முடியுமோ தானியாவுக்கும் டான்ஸ் சூப்பரா வரும். ஹலோ, அவன் தான் டான்ஸ் ஆடி முடிச்சோடனே கை தட்டினால, நீங்க அதை பார்க்கல? என்ன எல்லாரும் சேர்ந்து என் பேத்தியையும் இந்த பொடியனையும் சமமா வச்சு பேசுறீங்க? என் பேத்தி ஆடினதுல பாதி அளவுக்காவது இவன் வரைஞ்சிருப்பானா? அப்படி என்ன இவன் பெருசா வரைஞ்சு கிழிச்சிட்டான்? ஆமா, எனக்கு கூட இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. விக்ரம், நீ என்ன டிராயிங் பண்ண? என்ன வரைஞ்சிருக்க போறான்? காக்கா குருவின்னு கண்டதையும் வரைஞ்சிருப்பான். நான் அதெல்லாம் வரையல, அப்பா தான் வரைஞ்சேன். என்ன வரைஞ்ச விக்ரம்? அப்பா, விக்ரம் காந்தி கட்டவ சொல்றான். ஏய் அது தாத்தா, நான் சொன்னது அப்பா, என்னோட அப்பா. சரி, நீங்க ஏன் பாட்டி அடுத்தவங்களோட பர்சனலா எப்ப பார்த்தாலும் தலையிட்டுட்டே இருக்கீங்க? அங்கிள், நாகு பாத்தியா, இவங்க எல்லாரும் உன்னோட வயசுல சின்னவங்க தான். அவங்க எல்லாரும் எவ்வளவு பக்குவமா பேசுறாங்க பாத்தியா? ஆனா 4 பேர் மத்தியில நீ என்ன பேசணும்னு தெரியாம பேசுற. மித்ரா சின்ன வயசானாலும் அவ மெச்சூர்டா இருக்கா. அதனாலதான் பிரச்சனை இல்லாம போச்சு. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என்ன வேணாலும் ஆயிருக்கும். தயவு செஞ்சு இனிமேலாவது யோசிச்சு பேசினாகு. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. இந்த டிரைவர் பையன் பேச்சும் சரியில்லை, இதுங்க முறையும் சரியில்லையே. தப்பா இருக்கே. இத கவனிக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம், தானியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம் அங்கிள். போலாம் அங்கிள்.
ஆ போயிட்டு வா. பாய். பாய். பாய் மித்ரமா. பாய் பாட்டி. இந்த வினய் யாரு? விக்ரம்க்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் கரெக்டா ஆஜராகி காப்பாத்துறாரு. வாங்கம்மா. சமையல் எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சிட்டேம்மா. உங்களுக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம், எல்லாரும் சாப்பிடும் போதே நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, இங்க நீ மட்டும்தான் தனியா சமைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, குக் இருக்காங்க. ஆனா நான் வீட்ல இருந்தா நானே சமைச்சிருவேன். தானியாக்கும் கார்த்திக் சாருக்கும் நான் சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா மித்ரா? ஆமாமா. இரு இரு, எங்க போற? பேசிட்டு இருக்கேன்ல. இத பாரு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ஒரு டீயை போடு. இல்லம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். அதான் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாமேன்னு. பரவாயில்லம்மா, டீ போட்டு கொடுத்துட்டு குளிக்க போறேன். ஏய் இரு இரு இரு, இப்படி வா. அடுப்பு கிட்ட போகாத நீ. ஏம்மா? ஏய், இப்பதான் நீ குளிக்கவே போறியா? அப்போ குளிக்காம தான் தினமும் கிச்சன் கிட்ட வந்து சமைச்சிட்டு இருக்கியா? ஏய், உனக்கெல்லாம் சுத்த பத்தம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஐயோ, உன்னெல்லாம் கிச்சன் பக்கம் விட்டு அங்க பாரு, இந்த அண்ணிய சொல்லணும். கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். அம்மா அம்மா, சும்மா புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்காதீங்க. நான் காலையில குளிச்சிட்டு தான் காஃபியே போடுவேன். காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. அதான் மறுபடியும் குளிச்சிட்டு வரலான்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இந்த பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எதுக்கும் நான் ஆசைப்படுறதே இல்ல. தன்னந்தனியா யாருமே இல்லாம அனாதையா நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்டவங்க காந்திமதி அம்மா. அவங்களால தான் நான் இந்த வீட்ல வேலைக்காரியாவே இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவே இருந்தா அதுவே எனக்கு போதும். அதை தாண்டி எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. என்கிட்டயே திமிரா பேசிட்டு போறியாடி? உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். என்னையா காரை தள்ள வச்சு கீழே விழ வச்ச? இரு இரு, உன்னை இந்த வீட்டை விட்டே ஓட விடுறேன். அதுக்கப்புறமா அந்த மித்ராவை கவனிச்சுக்கிறேன்.
என்னம்மா மித்ரா, பசங்க 2 பேருக்கும் சாப்பாடா? ஆமாம்மா. ஏன் மித்ரா பயப்படுற? அதான் என் பேத்தி தானியா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஈக்குவலா உன் பையன் விக்ரமும் சாப்பிடட்டும்னு அண்ணியும் மாப்பிள்ளையும் ஒத்த கால்ல நிக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு? இங்க பாரு, இதுக்கப்புறம் என் பேத்திக்கு நீ என்ன சாப்பாடு செய்யறியோ அதையே உன் பையனுக்கும் கொடுமா, சரியா? இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? இல்லம்மா, டைம் ஆச்சு அதான். சரி, நான் கிளம்புறேம்மா. மித்ரா, எங்க போற? பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கமா. அத என்கிட்ட கொடு. சாப்பாட்டை டிரைவர் கிட்ட நானே கொடுத்துடுறேன். கொடு. இல்ல, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். ஏன் பேர பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? குடு. அட குடுமா, நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நாகு, அவளே அவ வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறா. நீ வேற எதுக்குமா இப்படி பேசி காயப்படுத்துற? ஐயோ இல்ல அண்ணி, தாலி முக்கியம் இல்ல. மொட்டை கழுத்தா இருந்தா அதான் என் மனசு கேட்காம அப்படி கேட்டுட்டேன். இத பாருங்க, நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. மித்ரா, என்ன மன்னிச்சுக்கோமா. இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன். நான் உண்டு, என் சாப்பாடு உண்டுன்னு இருப்பேன். ஏ மித்ரா, உன் கழுத்துல போட்டிருந்த இன்னொரு செயின் எங்கம்மா? குளிக்கிறப்போ கழட்டி போட்டோமா, மறந்துட்டேன். நான் போட்டு வந்துடுறேம்மா. நான் கொடுத்த செயினை மட்டுமாவது போட்டுக்கம்மா. போய் எடுத்து போட்டுக்க போ. சரிங்கம்மா. அது நானும் மறந்துட்டேன், அவரும் மறந்துட்டாரு. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. ஆமா, அவங்க கழட்டி கொடுத்தாங்க, சட்டப்பையில போட்டேன், அப்படியே மறந்து போயிட்டேன். ஐம் சாரி. நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இத பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ நாகு, யார வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா மித்ரா சொல்றத மட்டும் நான் சந்தேகப்படவே மாட்டேன். அவளை இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, 6 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாது. கரெக்டுமா, அததான் நானும் சொல்ல வந்தேன். அத்தை, நீங்க பண்ண டென்ஷன்ல நானே குழம்பி போயிட்டேன். தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்படுறீங்க. அவங்க மறந்துருப்பாங்க. செயின் இப்ப கிடைச்சிச்சுல்ல அத்தை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் கிளம்புங்க முதல்ல. போங்க. தள்ளுப்பா, நானும் போறேன். அண்ணி,
செயின் அந்த டிரைவர் பாக்கெட்ல போட்டு அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா இவ ஏதோ பொய்ய சொல்லி அவனை காப்பாத்திட்டாளே. இவ எதுக்காக அவனை காப்பாத்தணும்? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டுபிடிக்கிறேன்.